பக்கத்தில் இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹுண்டாய் சம்மந்தமே இல்லாமல் ராங் ரூட்டில் வந்து ரிவர்ஸில் போய் எல்லாரையும் பிளாக் பண்ணி தே ஹேவ் டு திங்க். கொஞ்சம் கூட யோசிக்காமல் எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு ஓகே. ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து இவங்க டீட்டெயில்ஸ் செலுத்தாதது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆர் ஐ வுட் சே அந்த ஒரு சம்மர் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே தான் வந்து இவங்களை ரேட் பண்ண தோணுது. என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு கேமராவில் இது இந்த டேஷ் கேம் அண்ட் இந்த மிரரோட ஸ்க்ரீன் தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து இருக்கும் இன்கேஸ் தெரிஞ்சதுன்னா. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் தொடச்சி கொடுத்துருக்கலாம். பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் கஸ்டமர்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து they not feel happy about this அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ you could have paid some attention to these things. அதே மாதிரி வெளில வந்துட்டு கொஞ்சம் அந்த வாட்டர் வாஷ் பண்ண பிறகு அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ஈவன் தொடச்ச பிறகு ஐ திங்க் அது அவங்க சரியாக துடைக்கல, துடைக்கிறதுக்குள்ளே காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இவங்க வந்துட்டு பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா it would have been a very 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 good experience. And being a new brand in India, இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷனுக்கு ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் சூப்பர். சர்வீஸ் பண்ணது ரொம்பவே அப்ரப்டாகவே தெரியுது. நான் ஓட்டும்போது எனக்கு லிட்ரலி புது வண்டி ஓட்டுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஐ வுட் சே ஐ எம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த சர்வீஸ் எக்ஸப்ட் ஃபார் தீஸ் ஸ்மால் டீட்டெயில்ஸ் தட் யூ குட் ஹாவ் பெய்ட் அட்டென்ஷன் டு. மற்றபடி இந்த சர்வீஸோட எனக்கு காஸ்ட் வந்துட்டு 7,700 ஆச்சு, விச் இஸ் இன்க்ளூடிங் டேக்ஸ். அவங்க வந்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ஏசியோட ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, தென் ஏதோ வேறு ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பில் பார்த்தா தான் தெரியும். ஸோ பில்லில் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ்லாம். அண்ட் தென் இது வந்துட்டு சஸ்பென்ஷன் எல்லாமே ஆயிலிங் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் பண்ணது. இதை தாண்டி வேறு எதுவும் பண்ணலை. ஐ திங்க் வாட்டர் வாஷ் வரும், பட் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ்லாம் இருக்காது. அண்ட் வேறு ஏதோ ஒரு காம்பனண்ட் கூட இது பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டூ டேஸ் முன்னாடி ஒரு ஜேர்னல் கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து இன்றைக்கி டெலிவரி ஆகிருக்கு. நேற்றே டெலிவரி ஆகிருக்க வேண்டியது, பட் ஃபார் சம் ரீசன் நம்மளுக்கு டிலே ஆகிட்டு இன்றைக்கி டெலிவரி ஆகிருக்கு. இது அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காரோட சர்வீஸ் பில்லை பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி வர வழியிலே வந்துட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன், பட் எக்ஸாக்டாக என்னென்ன பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆயில் ஃபில்டர், அப்புறம் டிஆர்என் ப்ளக் கேஸ்கெட், அப்புறம் ஏசியோட அந்த ஏர் ஃபில்டர், விண்ட்ஷீல்டு வாஷர் ஃப்ளூவிட், அதுக்கப்புறமா ஒரு ஏர் ஃப்ரெஷர் கார்டு, அது என்னன்னு தெரியல, அது போட்டிருக்கு. அப்புறம் ஏசி டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே, ரோடன்ட் ரிப்பல்லண்ட்டு, சர்வீஸ் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு ஏதோ போட்டிருக்காங்க, அது என்னதுன்னு தெரில. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு, அதாவது அந்த 1 year கம்ப்ளீட்டான கார் சர்வீஸில் பண்ணியிருக்காங்க. இதோட ஓவரால் ப்ரைஸ் 7,732 ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இது முடிஞ்சிருச்சு. லெட் அஸ் அன்பாக்ஸ் திஸ்.
இதுதான் நான் சொன்ன அந்த ஜர்னல். இது வந்து ட்ரைஃபோல்டு லெதர் ஜர்னல். உள்ள அப் டு 3 ரீஃபில்லபிள் நோட் புக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து இது கூடவே கொடுத்த ஃப்ரெஷ்ஷான ஜர்னல் நோட் புக்ஸ். பட் என்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு 3 நோட் புக்ஸ் இருக்குது. நான் அதை தான் வந்து இங்கே ரீஃபில் பண்ண போகிறேன். ஒரு நோட் புக் வந்துட்டு என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு புக்கு. இன்னொன்று வந்துட்டு நான் நினைக்கிறத எழுதுறதுக்கான ஒரு ஜேர்னல், பர்சனல் டைரி அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்துட்டு நான் சும்மா ஸ்கெட்சாக ஒரு ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு புக். ஸோ இது 3 தான் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு இதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு இது அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நான் நிறைய யூடியூப்பில் ஆர் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் டைம். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ரெக்கார்டிங் திஸ் ஆர் எடிட்டிங் மை வீடியோஸ் ஆர் நெக்ஸ்ட் என்ன ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் நிறைய பேரோட vlogs அண்ட் அவங்களோட கண்டென்ட் வந்து நான் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தா, நேற்று வந்துட்டு கிட்டத்தட்ட 3 ஹார்ஸுக்கு மேலே, நேற்று வந்துட்டு 3 ஹார்ஸ் 55 மினிட்ஸ் மட்டுமே வந்து யூடியூப் இது பண்ணியிருக்கேன். அண்ட் 39 மினிட்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம். அதே மாதிரி தேர்ஸ்டே வந்துட்டு 2 ஹார்ஸ் 35 மினிட்ஸ் யூடியூப் அண்ட் 1 ஹார் 22 மினிட்ஸ் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த டைமை கம்மி பண்ணுறதுக்காக ஐ தாட் லெட் மீ கோ மேனுவல் ஃப்ரம் டிஜிட்டல் அண்ட் திஸ் வில் ஹெல்ப் மீ டு அச்சீவ் தட். ஸோ அண்ட் நான் வந்துட்டு இன்றைக்கி சிட்ரான் வெஹிக்கிள் சர்வீஸ் கொடுக்க போகும்போது ஐ வென்ட் த்ரூ தட் அந்த ஆர்காட் ரோடு, அந்த ராமச்சந்திரா மெடிக்கல் இன்ஸ்டியூட் அண்ட் அந்த வழியாக போனேன். ஸோ அது வந்துட்டு நான் லாஸ்ட்டாக இட் ஹஸ் பீன் வெரி லாங். ஓகே, லாஸ்ட் டைம் சர்வீஸ் கொடுக்கும்போது நான் அந்த வழியாக தான் போனேன். பட் நான் நோட் பண்ணல பெருசாக. நான் இப்போ வீக் டே நான் சர்வீஸ் வெஹிக்கிள் கொடுத்துட்டு ஆஃபீஸ் போகிறதுல தான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். இன்றைக்கி போகும்போது ஐ வாஸ் லைக் அப்சர்விங் அண்ட் அந்த ஏரியா வந்துட்டு இட் வாஸ் லைக் டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு. நிறைய அங்கே வந்து இல்லாத இப்போது ஷோரூம்ஸே கிடையாது. அந்த ஒரு ரோட்லேயே நிறைய ஷோரூம்ஸ், ரெனால்ட், ஹுண்டாய், கியா, நிறைய ஷோரூம்ஸ் வந்துருச்சு. நான் வந்து 2018 அப்போது வந்து லாஸ்ட்டாக அந்த ரோடு காலேஜ் போயிட்டுருக்கும்போது அந்த வழியாக போயிட்டு வந்தது. அப்போ வந்து எதுவுமே அங்கே இருக்காது. ஜஸ்ட் சின்ன சின்ன கடைங்க இருக்கும், நிறைய சின்ன சின்ன கடைங்க இருக்கும். பட் அவ்வளோதானே ஒழிய வேறு எதுவுமே இருக்காது. பட் இப்போ வந்துட்டு ஐ திங்க் பிக் ஸ்மார்ட் பஜார் அங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நிறைய சாப்பிட்ற கடை, ஹோட்டல்ஸு, துணிக்கடை, ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸு அண்ட் ஆட்டோமொபைல்ஸ்க்கான அவுட்லெட்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ். அதுவும் மெட்ரோ வந்ததுக்கப்புறமா ஐ ஹவ் சீன் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஓவர் தேர். ஸோ இப்போ போனால் சுத்தமாக அடையாளமே தெரில. இது வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்றைக்கி எனக்கு அது ஹிட் ஆகும்போது ஐ எம் ஃபீலிங் லைக் ஹவு ஃபாஸ்ட் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ் இஸ் டெவலப்பிங்.